நண்பர்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுபாஷ் சேது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேல் சைல்டு பியூபர்ட்டி, அதாவது வந்து பருவமடைகிறத பற்றி குழந்தைகளுக்கு வந்து ஒரு கன்வர்ஷன், ஒரு 9 to 12 இயர்ஸ்க்கு மேலே அவங்க வந்து ஒரு பியூபர்ட்டிங்கிற ஒரு ஸ்டேஜ், அதாவது பருவமடைகிற ஸ்டேஜ் வருவாங்க. அதனால என்னென்ன பிசிக்கலி, சைக்காலஜிக்கலி, மென்டலி என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ. இது ஸ்கூலில் வந்து இதை சொல்லி தர மாட்டாங்க. பொதுவாக பெண் குழந்தைகளுக்கு அது ஒரு தனி லெசனு, அதை தனியாக விட்டுருங்க. இது ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இதை காமி என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம ஏறக்குறைய அதாவது ஒரு மருத்துவ ரீதியாக நம்ம வந்து இதை பேச போகிறோம். வல்கரிசமாக இருக்காது, மருத்துவ ரீதியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் சைல்டு எல்லாருக்கும் நம்ம என்னன்னா பெண் குழந்தைகள், இப்போ நீங்கள் படிக்கும்போது ஆண் பெண் ரெண்டு பேருமே மிங்கிலாகி தான் படிப்பீங்க ஸ்கூலில். அப்போ ஆண் பருவமடைகிறத பற்றி தெரியாது, எந்த ஸ்கூல்லையும் சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு பருவமடைகிறாங்க, அவங்க வந்து ஒரு வயதுக்கு வருகிறார்கள் அப்படின்னா அதை வந்து ஸ்கூல்ல சொல்லுவாங்க, சமுதாயத்திலையும் சொல்லுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க. ஆனால் ஆண்களுக்கு அப்படி சொல்லி தரதில்லை. இதனால என்னன்னா தனக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களே என்னன்னு தெரியாம போயிடுது. இப்போ நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டைம். உன் பேர் என்ன? ஹாய் சொல்லிடு. உன் பேரு எந்த ஸ்டாண்டர்டு? ஓகே. இப்போ இந்த மாதிரி ஏஜ் குரூப்ல இருக்கவங்க தான் இதை வந்து மெயினா நம்ம தெரிய வைக்க வேண்டிய ஒரு டைம். இதை சொல்லி தரதுக்கு வேற வழி இல்லை, பேரண்ட்ஸ் தான் சொல்லி கொடுக்கணும். அதை மருத்துவ ரீதியாக நம்ம அணுகலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட் பிசிக்கல் சேஞ்சஸ். பிசிக்கல் சேஞ்சஸ்னா உடலியல் ரீதியா மாற்றம். சரியா? உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றம் வரும், இதுதான் நம்ம வந்து பிசிக்கல் சேஞ்சஸ்ல பார்க்க போறோம். ஏஜ் வந்து 19ல இருந்து 12க்குள்ள நடக்கும். ஓகேயா? சாரி, 9ல இருந்து 12, 9 வயசுல இருந்து இது 12 வயசுக்குள்ள நடக்கு, ஆவரேஜா சொல்றேன். அதுக்கு மேலும் மாறலாம். 14 இயர்ஸ்களோட இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கலாம். இப்போ இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் சேஞ்சஸ்ல உடல் ரீதியான மாற்றத்துல குரோத்னு சொல்லுவாங்க, வளர்ச்சி. ஓகேயா? வளர்ச்சி வந்து அதிகமாகும். வளர்ச்சின்னா நீங்க ஹைட் ஆகிறீங்க பத்தியா? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு வித்தியாசம் இருக்கா? எப்படி ஹைட் ஆனீங்க? அப்ப ஒரு சேஞ்சஸ் நடக்குது. புரியுதா? ஏதோ ஒரு சேஞ்சஸ் நமக்குள்ள, ஏதோ ஒரு சேஞ்சஸ். நான் வந்து இப்போ ஹைட்டு மாற மாட்டேன், ஒரே ஸ்டாண்டர்டா தான் இருந்துட்டு இருப்போம். ஆனா இந்த ஏஜ்ல ஹைட் அதிகமாயிட்டே இருக்கீங்க. அப்ப ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள ஒரு ரியாக்ஷன் ஆகுது. சரி, இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து வாய்ஸ் வந்து மாறுது. வாய்ஸ் மாறுதா? ஃபர்ஸ்ட் குழந்தை வாய்ஸ் மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட் வரும். அதாவது வாய்ஸ் வந்து டீப் ஆகும். புரியுதுங்களா? வாய்ஸ் டீப் ஆகும்னா கொஞ்சம் ஒரு கட்ட குரலா மாறும் ஆண்களுக்கு. ஓகேயா? அப்போ வந்து நமக்குள்ள சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நீ பாட்டு பாடணும்னு வச்சுக்கவே, ஒரு ஃபீமேல் கலந்த ஒரு வாய்ஸ் வரும் ஃபர்ஸ்ட், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேல் வாய்ஸ். மேல்னா டீப்பனிங் ஆஃப் த வாய்ஸ். ஓகேயா? இது நடக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேஸு, உடல்ல, முகத்துல, உடம்புல முடி வளர்ச்சி, ஹேர் குரோத் வரும். ஓகேயா? தாடி, மீசை, இதெல்லாம் இப்போ ஒரு உன்னோட படிக்கிறவங்களுக்கு இருக்கா? நீ 6th பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும், இப்போ நீ 9th வரும்போது மாறும். இதெல்லாம் எப்படி மாறுச்சு? இதுதான் பியூபர்ட்டி. புரியுதா? அந்த பருவம் அடைகிறான். இதெல்லாம் ஒரு சேஞ்சஸ் நடக்கும் நமக்குள்ள, சேஞ்சஸ். அதுக்கு அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த பிசிக்கல்ல உடல் ரீதியான மாற்றங்கள்ல ஜெனிட்டல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஜெனிட்டல் டெவலப்மெண்ட். ஜெனிட்டல் டெவலப்மெண்ட்னா என்னன்னா, பிறப்புறுப்பில் வளர்ச்சி ஏற்படும். ஓகேயா? பிறப்புறுப்பில் அளவு கொஞ்சம் பெரியதாக மாறும்.
சின்னதா இருக்கக்கூடிய பிறப்புறுப்பு அதுக்கடுத்து அளவு கொஞ்சம் பெரிதாக மாறும். இதெல்லாம் வந்து நமக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள். ஓகே, இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படிதான் நம்ம உடம்புக்குள்ள இதெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு. இது ஏன் இந்த இந்த ஜெனிட்டல் டெவலப்மெண்ட் ஏற்படுது? நம்மளோட அதாவது யூரின் போற ஒரு பகுதி பிறப்புறுப்புங்கிறது அதுதான் ஜெனிட்டல் ஆர்கன், அது பேரு. அதுல ஏன் வந்து டெவலப்மெண்ட் அதிகம் பெருசாகுது அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் வந்து ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுரபி. ஓகேயா, இதுல இன்னொரு ப்ராசஸ் நடக்கும், டெஸ்டிகுலார் என்லார்ஜ்மெண்ட். டெஸ்டிகுலார் என்லார்ஜ்மெண்ட். டெஸ்டிகுலார்னா நம்ம பிறப்புறுப்புக்கு கீழே ஒரு பை மாதிரி இருக்கு பார்த்தியா, அது பேர் டெஸ்டிஸ். ஓகேயா, எக்ஸ்டர்னலா தொங்கிட்டு இருக்கும், அதுவும் பெருசாகும். இன்னொன்னு அந்த பினிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜெனிட்டல் ஆர்கன் இருக்குல்ல, அது எரெக்ஷன் ஏற்படும். எரெக்ஷன் எரெக்ஷன்னா காலையில எந்திரிச்சா அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா மாறும். இப்போ இதெல்லாம் ஒரு சேஞ்சஸ் தான், ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஏன் வருது அப்படின்னா எல்லாமே வந்து உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் சுரபிகள்னு சொல்லுவாங்க. அந்த சுரபிகளோட டெவலப்மெண்ட் தான் காரணம். அந்த சுரபி எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம், அதை நான் சொல்றேன். இப்ப இது இந்த இந்த டெஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விதைப்பை இருக்கு பத்தியா, இந்த சேஞ்ச் எப்போ நடக்கும்னா கரெக்டா ஒரு 12 வயசுல இருக்கும். சேஞ்ச் மாறும் 12 வயசுக்கு மேல. ஆவரேஜா சொல்றேன், 14 கூட வரலாம், 13 கூட இருக்கலாம், சில பேருக்கு 15 கூட இருக்கலாம், சில பேருக்கு 10 வயசுலயே மாறும். ஆவரேஜா பாத்தீங்கன்னா நான் இதை சொல்லிட்டேன், 9ல இருந்து 12 வயசு. ஸ்க்ரோட்டம் இருக்கு பத்தியா, இந்த இந்த டெஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்க்ரோட்டம் இருக்கு பத்தியா, இது பேர் இன்னொரு பேர் வந்து ஸ்க்ரோட்டம். அந்த விதைப்பைன்னு சொல்லுவோம்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இது பெருசாயிடுமா, கொஞ்சம் அளவு அதிகமா போயிடும், டார்க்கா மாறுமா, டார்க் கருப்பாகும். ஓகேயா, கருப்பாக மாறும். கருப்பா மாறி ஒரு விதைப்பை தொங்குற மாதிரி தொங்க ஆரம்பிக்கும். ரைட்டா, இதுல வந்து ஹேர்ஸ் எல்லாம் உருவாகும். என்ன வரும்? ஹேர், முடி உருவாகும். இதெல்லாம் ஒரு சேஞ்சஸ். இதெல்லாம் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து பருவமடைகிறோம், பியூபர்ட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் பாரு. உடம்புக்குள்ளே தானாவே ஒரு சேஞ்சஸ். அதாவது நீங்க எல்லாம் வந்து நாளைக்கு ஒரு முழு ஆண்மகனாக மாறக்கூடிய ஒரு வகையில இயற்கையே செய்யக்கூடிய ஒரு வேலை. ஒரு குழந்தைத்தன்மை வரை இருக்கிறது ஒரு வகை, அதுக்கப்புறம் நீங்க முழு ஆண்மகனா மாறி இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கு. ஆணுக்கு உண்டான அந்த பவர், அந்த என்டியூரன்ஸ் சொல்லுவாங்க, அது அந்த ஆணுக்கு உண்டான பிசிக்கல் ஸ்டாமினா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நமக்கு ஒரு வெயிட்டை தூக்குறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்காக நம்மளை தயார் பண்ணுது. இவ்வளவு நாள் குழந்தையா இருந்தோம், இனிமே நம்மளை உடலே தயார் பண்ணுது. ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம், இதெல்லாம் ஏன் இப்படி மாறுது? ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் பண்றதுக்காக ஒரு ஆணை தயார்படுத்துகிறது இந்த இயற்கை. சரியா? அப்போ இவ்வளவு சேஞ்சஸ் வந்து பிசிக்கலா நடக்குது. பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோட்டத்திலயுமே பாத்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, லெஃப்ட் கீழே இருக்கும். நீ ரைட்டு லெஃப்ட் கம்பேர் பண்ணினா லெஃப்ட் கொஞ்சம் கீழே இருக்கும், ரைட்டு மேல இருக்கும். இந்த சேஞ்சஸ் எல்லாம் இனிமே நடக்கும். இதெல்லாம் நீ செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இந்த எரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கவே, இது ஏன் எரெக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இதுல வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும். இந்த பெனிஸ் இருக்கு பத்தியா, ஜெனிட்டல், இது ஏன் எரெக்ஷன் ஆகுதுன்னா பிளட் சப்ளை அதிகமாகலாம். பிளட் வந்து அதிகமாகும், பிளட் சப்ளை அது அந்த இடத்துல அதிகமா போகுது. இதுக்கு மட்டும் ஏன் பிளட் வந்து அதிகமா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஹார்மோனல். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுரபிகளோட சேஞ்சஸ்னால எரெக்ஷனை கொடுக்குது, பிளட் சப்ளை அதிகமாகுது, இந்த ஸ்க்ரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிகிள்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது, டார்க் ஆகுது, ஹார்ட் ஆகுது. இதெல்லாம் ரீப்ரொடக்ஷனுக்காக தயார் பண்ணிக்கிறது. இதுக்காக ஒரு கேள்வி வரும்,
உடனே ரீப்ரொடக்ஷன் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எனக்குள்ள சேஞ்சஸ் வருது, இதுக்காக தானே வருது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். புரியுதா? இதை நம்ம எப்படி ஒரு பாசிட்டிவான வழியில நம்ம வந்து செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தெரியாதவங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா புரியாது. இதுலதான் நிறைய டவுட்ஸ் வரும். அப்ப இதை நம்ம ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது எதுக்காக இப்படி எல்லாம் மாறுறோம், நம்ம இதை எப்படி இதை வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்து நம்ம இந்த சொசைட்டிக்கு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா மாற போறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம், இந்த பெனிஸ் இருக்குல்ல, அது வந்து எரெக்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்படியா? இது காரணம் பிளட் சப்ளை அதிகமாகுதுன்னு பார்த்தோம். ஏன் அங்க மட்டும் பிளட் சப்ளை அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மெயினான காரணம் ஹார்மோன். இதுதான் மெயின். ஓகேயா? இந்த ஹார்மோன்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சேஞ்சஸ். இவ்வளவு நாள் ஹார்மோன் இருந்துச்சான்னு கேட்டா லைட்டா இருந்திருக்கும். ஆனா இப்போ ஒரு சேஞ்சஸ் கிரியேட் ஆகுது. இந்த ஹார்மோன்லயே மெயினா ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இதுக்கு இந்த ஹார்மோன் பேரு டெஸ்டோஸ்டிரான். 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 அப்ப டெஸ்டிஸ்னு சொன்னேன்ல, குரோட்டம், அந்த இடத்துல உருவாகக்கூடியது அதான் டெஸ்டோஸ்டிரான். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இது எதுக்கு இது வந்து செக்ரீட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எரெக்ஷனுக்கு, இந்த பிளட் சப்ளை இதெல்லாம் வந்து அதிகமா கொடுக்கும். அப்ப இந்த பார்ட்டை வந்து ஹார்டன் பண்ணுது. இதுல 2 ப்ராசஸ் நடக்குது. யூரினும் போகணும், செக்ஷுவல் விஷயங்களும் இருக்கு. அப்ப அதை ப்ராசஸ் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்டோஸ்டிரான்ங்கிற ஹார்மோனே செக்ரீட் ஆக ஆரம்பிக்குது. இந்த டெஸ்டோஸ்டிரான் இதுக்கு மட்டும் இல்ல, வாய்ஸ், நான் சொன்னேன்ல வாய்ஸ் கட்டக்குரலா மாறுறது, ஃபேஸ்ல வந்து ஹேர் growth, ஓகே, எல்லாத்துக்குமே இந்த ஹார்மோன் தான். அதே மாதிரி இந்த ஸ்க்ரோட்டம் வந்து பெருசாகிறது, ஸ்க்ரோட்டம், இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா இந்த டெஸ்டோஸ்டிரான்ங்கிற ஹார்மோன். இதுக்கு மேல இன்னொன்னு, இது வந்து இதுக்கு மட்டுமே இல்ல, இந்த டெஸ்டோஸ்டிரான் வரனால இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய போன் இருக்கு பாத்தியா, போன் மாஸ், எலும்பெல்லாம் இருக்கு பாத்தியா, எலும்பு இப்ப கை இருக்குன்னு வச்சுக்க, அதெல்லாம் நல்லா பெருசாகுது. அதுக்குதான் இந்த டெஸ்டோஸ்டிரான் ஆகும் இனிமே. அதே மாதிரி மசில் மாஸ், இந்த வயசுல பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணி மசில் நல்லா டைட்டா வச்சுக்குவாங்க, ஜிம்முக்கெல்லாம் போய் பண்ணோம்னா இன்னும் நல்லது. ஏன்னா இந்த டெஸ்டோஸ்டிரான் கிரியேட் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த நேரத்துல மசிலை டோன் பண்ணா மசில் பல்க் கிடைக்கும். இப்ப மசில் மாஸ் கிரியேட் ஆகும். ஸ்ட்ரென்த், பவர். இப்போ மசில் மாஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா, என் கை நல்லா இருக்குன்னா நான் கையை வச்சு ஃபுல்லா வெயிட் தூக்கலாமா? அப்ப எல்லா வேலையும் மிக கடுமையான வேலை செய்யறதுக்கு நமக்கு இந்த டெஸ்டோஸ்டிரான் யூஸ் ஆகுது. இது செக்ரீட் ஆக ஆரம்பிச்சுன்னா இவ்வளவு மாற்றங்கள் வருது. நம்ம ஒன்லி இந்த எரெக்ஷனு அது மட்டுமே இல்லை, இவ்வளவு வேலையும் செய்யுது. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்ப மசில் மாஸை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவே அது ஒரு வகையா நமக்கு பிளஸ்ஸா இருக்கும். நம்ம வந்து இன்னும் நல்லா சாப்பிட்டு நல்ல எக்ஸசைஸ் பண்ணோம்னா இன்னுமே மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இந்த டெஸ்டோஸ்டிரான் என்ன பண்ணுதுன்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பண்ணுது. ஸ்பெர்ம்னு சொல்லக்கூடிய, இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இப்ப தெரிய வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸ்பெர்ம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பிளட் மாதிரியே இருக்கக்கூடிய, பிளட் வந்து சிகப்பா இருக்கக்கூடியது, ஆனா அந்த ஸ்பெர்ம் வந்து ஒரு ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு லிக்விட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை இப்ப இந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து கிரியேட் பண்ண போகுது. இதெல்லாம் நடக்கும். ஓகேயா? அப்ப இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து இந்த ஹார்மோன் பண்ணுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு பாயிண்ட் சொல்றேன்.
ஆர்பிசின்னு சொல்லுவாங்க. ஆர்பிசின்னா என்ன? பிளட்ல இருக்கு. அப்ப ஆர்பிசிங்கிற ஒரு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு காம்போனன்ட்னு சொல்லுவாங்க. டபிள்யூபிசி இருக்கு, ஆர்பிசி இருக்கு, பிளேட்லெட்ஸ்லாம் இருக்கு. அதுல ஆர்பிசியை ப்ரொடெக்ஷன் பண்ணுது. அப்ப எவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு பாத்தியா? போனை நல்லா வச்சுக்கலாம், மசில் மாஸ் கிடைக்குது, நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஆர்பிசி பிளட்டை சுத்திகரிப்பு பண்ணி அது கிரியேட் பண்ணுது. ஸோ அது போக ஸ்பெர்மை கிரியேட் பண்ணுது. ஸ்பெர்ம்ங்கிறது ரீப்ரொடக்ஷனுக்காக, அதாவது ஒரு திருமண நிலையை ஏற்படுத்துறதுக்காக பண்ணுது. இது ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். ஆனா மிச்ச ஏரியாவெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் வந்தாச்சு. நமக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். சரியா? இப்ப இதுவரையும் புரிஞ்சிருச்சா? இதனால இன்னொன்னு விஷயம் இருக்கு. இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஸ்வெட் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்வெட் கிளாண்டு முன்னாடியோட கொஞ்சம் இப்ப வேர்வை அதிகமா போகும். ஏன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் நம்ம கிரியேட் ஆகுது ஃபேஸ்ல, உடம்புல, ரோம வளர்ச்சி. ஸோ இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால இப்ப வேர்வையும் அதிகமாகும். இப்போ வேலையும் நல்லா செய்யற மாதிரி இருக்கும், நல்லாவே ஸ்வெட்டிங்கும் இருக்கும். இந்த ஸ்வெட்டு பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா வச்சுக்க, 2 இடத்துல அதிகமா இருக்கும். ஆம்பிட். ஆம்பிட்னா நம்ம கையோட இந்த இடுக்கு பகுதி. ஏன்னா அங்கெல்லாம் ஹேர் க்ரோத் வந்துடும். அப்ப இந்த இடத்துல வந்து வேர்வை அதிகமாயிரும். இந்த இடத்துலதான் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஏஜ் பியூபர்ட்டி வர டயத்துல ஒரு இது ஒரு ஸ்வெட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அது காரணம் என்னன்னா ஸ்வெட்டிங் அதிகப்படுத்தும். அப்ப இதெல்லாம் நம்ம கிளீனா வச்சுக்கணும். நான் கடைசியா சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராயின்னு சொல்லுவாங்க. கிராயின் ரீஜியன்ல, கிராயின்னா இந்த 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 தொடை பகுதியோட இடுக்கு, அங்கேயும் ஸ்வெட்டிங் அதிகமாகும். ஓகேயா? நம்ம ஸ்வெட்டிங் அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம காத்தோட்டமாகவும் வச்சுக்கணும். டைட்டான பேண்ட்டை போடுறது, இன்னொருத்தன் ஸ்டைலுக்காக போடுறான், ஒரு சினிமா நடிகர் போடுறாரு டான்ஸ் ஆடுறதுக்காக, அது கிடையாது. நமக்கு நம்மளோட துணி வந்து பார்த்தீங்கன்னா காத்து உள்ள போயிட்டு வரணும். இது ரொம்ப அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். இதுல வந்து நீ மெயின்டைன் பண்ணல, நம்ம சரியா நான் வந்து ஃபுல்லா இப்போ டைட்டா தான் போட்டுக்குவேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்ப பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்கின் இஷ்யூ வரும். ஸ்கின்னு கருப்பாய் போயிடும், ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா வேர்வை பட்டு. அப்ப அதை நம்ம வந்து காத்தோட்டமாகவும் கிளீனாகவும் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராம டெய்லி குளிக்கணும். குளிக்கவும், இதுதான் முக்கியமானது. இப்போ என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு டெய்லி குளிக்கணும். இல்லைன்னா அது நம்மளை வந்து ஸ்கின்னை அரிச்சிட்டு போயிடும். அப்புறம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்குன்னு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து டெய்லி குளிச்சு நம்மளை சுத்தமா வச்சுக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஸ்வெட்டு ஸ்மெல் வருதா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஏதாவது டியோடரண்ட். ஓகேயா? அப்ப டியோடரண்ட் வந்து அதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்ப ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்காக தான் அதை நம்ம யூஸ் பண்றது. ஓகேயா? இந்த ஸ்ப்ரே உடம்புக்கு கெடுதலானது உள்ள இல்லாம ஆயுர்வேதிக்கெல்லாம் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? வெரி குட். இப்போ வந்து இந்த ஹார்மோன்னால நமக்கு எல்லாமே வந்துருச்சு. இப்ப குரோத்தை பத்தி பார்த்தோம், வளர்ச்சி, ஹைட் ஆகிறோம்ல, இதை பத்தி நம்ம பார்த்தோம். இது மெயினா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கவே 12ல இருந்து 15 வயசுல அதிகமா இருக்கும். ஓகேயா? இப்ப நம்ம லாஸ்ட், அதாவது ஃபைனல் ஹைட் எனக்கு எப்போதான் நான் மேக்ஸிமம் ஹைட் ஆவேன் அப்படின்னா 20க்குள்ள முடிஞ்சிடும். இதெல்லாம் ஹைட் ஆகுறது. அந்த குரோத்தோட வளர்ச்சி பயங்கர ஸ்பீடா இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்குமே நீ வளர்ந்துருவ. நீ நான் 8th படிக்கிறேன்னா இந்த 2 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா இன்னொரு ஒரு 1 feet அதிகமா இருப்ப. இவனும் அது பெரிய ஹைட்டா இருப்பான். இதெல்லாம் எங்க இருந்துச்சு? ஹார்மோன் அது கொடுக்குது. அதை பாசிட்டிவா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். எப்படி மெயின்டைன் பண்றது, அதை எப்படி நம்ம பாசிட்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். 20 வயசு வரைக்கும் ஹைட் இருக்கு. இப்ப எனக்கு ஹைட் வரலன்னா அந்த ஹைட்டை நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணி அதிகப்படுத்தலாம். இந்த வயசுலேயே பண்ணாதான். நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணுவாங்க,
மாதிரி மசில் டெவலப்மெண்ட், நல்ல மசில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்கணும். பைசப்ஸ்னா பைசப்ஸ், ட்ரைசப்ஸ்னா ட்ரைசப்ஸ், தை மசில்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து இப்ப நல்லா டோன் பண்ணனா இந்த ஏஜ்ல தான் வந்து இப்போ பாடி பில்டர்ஸ்லாம் இருக்காங்க பத்தியா, வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கவே அவங்க இந்த வயசுலயே தயாராக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீ ஒரு அத்லட்டா மாறுறேன்னா இந்த வயசுல நீ, ஏன்னா ஹார்மோன் உனக்கு ஹெல்ப் பண்ணுது இல்ல, மசில் டெவலப்மெண்ட் கொடுக்குது இல்ல. இப்போ நான் அத்லட்னா ஸ்விம்மர்னா நீ இப்போ ஸ்விம்மிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணனா குயிக்கா வந்து உனக்கு வேகமா நீ அந்த மசில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அப்ப நம்ம இப்ப எது வேணும்னு நம்ம முடிவு, பிசிக்கலா நம்ம மாறுறது இயற்கையா மாறுறோம், அதையே நம்ம வந்து பாசிட்டிவா எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத இப்பவே பிளான் பண்ணிக்கணும். இதுக்கு மெயினா என்ன பண்ணணும்னா, ஹார்மோன் ஒரு பக்கம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல வந்து நியூட்ரிஷன், அதாவது ஃபுட்டு, இது ரொம்ப முக்கியம். சரிவிகித உணவுன்னு சொல்லுவாங்க. வெறும் சோறை மட்டும் தின்னுட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நிறைய சோறு சாப்பிட்டேன் அதனால ஒவ்வொரு ஃபுட்டுலையும் ஒரு மெயினா 3 இருக்கு: கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். இதுக்குள்ளதான் எல்லாமே. அப்ப நமக்கு புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கு தேவை, கார்போஹைட்ரேட் நமக்கு எனர்ஜிக்கு தேவை, ஃபேட்டுங்கிறது நம்ம மசிலுக்கு தேவை. அப்போ ஒன்னொன்னுக்கு எல்லாமே தேவைப்படும். அப்ப எல்லாத்தையும் பேலன்ஸ்டு டயட்டா சாப்பிடணும். எல்லாமே விட்டமின்ஸ் தேவை. இப்ப கண் பார்வைக்கு விட்டமின் ஏன்னு சொல்றோம், விட்டமின் டி எலும்புக்கு. இப்போ இதுக்கெல்லாம் ஒன்னொன்னு இது நான் ஒரு ஃபியூச்சர்ல சொல்றேன். இப்ப நம்ம பேலன்ஸ்டு டயட், அதுக்கு தான் வந்து சாப்பாட்டுல காய்கறிகள் வேணும், புரியுதா, ரைஸ் ஒரு அளவா வேணும், சாப்பாடு ஒரு அளவு, சோறு ஒரு குறிப்பிட்ட அளவு, எல்லாத்தையும் கலந்து நம்ம சாப்பிட தெரியணும். பழம் கொஞ்சம், அப்ப கொடுக்கக்கூடியதை, வீட்டில் கொடுக்கக்கூடியது இல்லை ஸ்கூல்ல கொடுக்கக்கூடியதை நல்லா எதையுமே ஒதுக்காம, காய்கறிகளை ஒதுக்காம சாப்பிடணும். அதுதான் பேலன்ஸ்டு டயட். இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப சாப்பிட்றதுதான், இப்ப போடுற விதை தான் இந்த ஹார்மோன். இப்போதைக்கு நீ என்ன பண்றியோ அதை கேட்கும். இது 50 வயசு வரையும் இதுதான் பேசும். சின்ன வயசுல ஒழுங்கா சாப்பிடாதனால 50 வயசுல டெத்து. ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்துல அவனுக்கு அந்த பேலன்ஸ்டு டயட் இல்லை. அப்போ பிற்கால வியாதிகளுக்கு மூல காரணமா இருக்கிறது நம்மளோட சரியான சாப்பாடு இல்லாத தன்மை தான். அப்ப உணர்ந்துகிட்டு, உனக்கு தான் சொல்றேன், கண்டதை சாப்பிடாம பேலன்ஸ்டு டயட். பிடிக்கலன்னு சொல்றதுதான் உனக்கு உண்மையை. பாவக்காய் பிடிக்கலன்னு சொல்றீங்க, அதுல அவ்வளவு லாபம் இருக்கு. ஒவ்வொரு பழத்திலையும் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது அது நம்ம உடலுக்கு நல்லது, நம்மளோட ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு நம்ம சாப்பிடுவோம். இதை நான் வந்து அட்வைஸ் பண்றேன்னு நினைச்சு தப்பா நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மையும் கூட. இது அட்வைஸ் இல்லை, சயின்ஸ். இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கவே, முக்கியமா இந்த எலும்பு வளர்ச்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பேர் கால்சியம், ஓகேயா, விட்டமின் டி, அதே மாதிரி இது வந்து எலும்புக்கு கால்சியமும் விட்டமின் டியும் எலும்பு வளர்ச்சிக்கு. அது இதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணா நான் எலும்பெல்லாம் நல்லா ஹைட்டா வந்துடும். இப்ப பண்ணிக்கிறதா லீன் புரோட்டீன் சொல்லுவாங்க. லீன் புரோட்டீன் காய்கறிகள் நிறைய இருக்கு, கீரை வகைகள்ல இருக்கு, அயன். இதெல்லாம் வந்து கலந்து சாப்பிட வேண்டிய டைம் இதுதான். இப்போ வந்து வாய்ஸ் டீப்பனிங் ஏற்கனவே நம்ம லைட்டா சொன்னோம், இப்போ நான் நல்லா சொல்றேன். வாய்ஸ் டீப்பனிங், கட்ட குரலா மாறுது இல்ல. உன்னோட படிக்கிற பையனுக்கு இப்போ வந்து வாய்ஸ் மாறி இருக்கும். நீ 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவனோட வாய்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துருச்சா? அது ஏன் வந்துச்சுன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். இது எப்படி வருது அப்படின்னு வச்சுக்க, இப்ப இதான் வாயின்னு வச்சுக்க, இங்க இருந்து ஒரு குழாய் போகுதா, 2 குழாய் இருக்கு. இது வந்து உணவு குழாய், இது உணவு குழாய். அதே மாதிரி இது பக்கத்துல இன்னொரு குழாய் இருக்கு. இதுதான் வந்து லாரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லாரிங்ஸ் இது வந்து நுரையீரலுக்கு சப்ளை பண்ணுது. அப்ப இந்த லாரிங்ஸ் இருக்கு பத்தியா, இந்த லாரிங்ஸ் வந்து டெவலப் ஆகுதான். அதனாலதான் வாய்ஸ் டீப் ஆகுது. அதனால ஓக்கல் கார்டு சவுண்ட் அதிகமாகுது. இதெல்லாம் ஹார்மோன்னால வருது, நம்மளா இல்ல. நம்மளா போய் உளிய வச்சு தட்டுறதெல்லாம் கிடையாது.
அதுவா டெவலப் ஆகுறது. அப்ப இந்த இடத்துலதான் வந்து ஒரு தொண்டையில வந்து ஒரு 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 புளி மாதிரி வரும். புளி இல்ல, ஒரு பெருசா ஆப்பிள், ஆடம் ஆப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பேர் ஆடம் ஆப்பிள்ஸ்னா இவா இந்த இடத்துல இருக்கு பத்தியா, இது கொஞ்சம் பெருசாகும். இதான் ஓகே, அதான் வாய்ஸ் வர்றதுக்காக. மெச்சூர்டு ஜென்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். ஆடம்ஸ் ஆப்பிள், அதனாலதான் வாய்ஸ் டீப்பனிங் வருது. இதுவரையும் ஏன் வாய்ஸ் வந்து கட்டையா மாறுதுன்னு புரிஞ்சு போச்சா? ஓகே, அடுத்தது ஃபேஷியல் அண்ட் பாடி ஹேர் growth. தாடி, மீச, உடம்புல ரோம வளர்ச்சிகள் இதெல்லாம் ஏன் ஏற்படுது? வெரி குட். அந்த ஹார்மோன் பேர் என்ன? வெரி குட். இது ஏன் இவ்வளவு நாள் இல்லாம இப்போ வருதுன்னு கேட்கலாம். இப்பதான் வந்து இந்த வளர்ச்சி எல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து கிரியேட் ஆகுது. இவ்வளவு நாளும் தேவையில்லை. குழந்தை தன்மைன்னு ஒரு பொசிஷன்ல இருந்திருப்போம். இனிமே ஆண் தன்மையா மாறுறோம். அப்ப மாறுறதுக்காக ஜெண்டரை ரெடி பண்ணணும்ல. ஒரு பெண்ணுக்கு வந்து அது வேற ஹார்மோன். அந்த ஹார்மோனை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இது ஆணுக்கு உண்டான ஹார்மோன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேயா? அந்த பெண் தன்மை உருவாகிறதுக்காக அங்கே ப்ரிப்பேர் பண்ணும். இது ஆண் தன்மை உருவாகிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணும். இதை மெயினா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பெண் தன்மைக்கு நான் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போ வந்து ஃபேஷியல் ஹேர் வந்து மெயினா 15-16 வயசுல தான் அதிகமா வரும். சரியா? நம்ம ஹார்மோன்லாம் செக்ரெட் ஆனுமே ஹேர் குரோத் சொல்றேன். எங்கெங்க இந்த ஹேர் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா எங்கெங்க வரும்னா, ஃபேஸ், தாடி, மீச, செஸ்ட்னா இந்த முன் மார்பக பகுதிகளில் ரோம வளர்ச்சி ஏற்படும். ஆம்பிட்ஸ், கையோட இடுக்கு பகுதிகள் முடி வளர்ச்சி ஏற்படும். பியூபிக் ரீஜன், பியூபிக் ரீஜன்னா நம்மளோட ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் முடி வளர்ச்சி ஏற்படும். இப்ப இதெல்லாம் ஏன் இந்த ஹேர்லாம் வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இன்னொரு ஹார்மோன் இருக்கு, ஆண்ட்ரோஜன். என்னது? ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இதுவும் முக்கியமானது. இது ஆண்களுக்கு உண்டானது. பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க. இது ஸ்பெஷலா வந்து டெஸ்டோஸ்டிரான் வந்து ஆண்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ஆண்ட்ரோஜன் வந்து தனிப்பட்ட ஹார்மோன். இதனாலதான் எல்லாமே இந்த முடி வளர்ச்சி எல்லாம் ஏற்படுது. அதாவது இது ஒரு எண்டோக்ரைன்னா மூளையில ஏற்படக்கூடிய, மெயினா வந்து பீனியல் கிளாண்ட் ஒன்று இருக்கும். அது டெவலப்மெண்ட் ஆகிறதுனால இதெல்லாம் நமக்கு வருது. சரியா? இந்த ஆண்ட்ரோஜன் தான் ஜெனட்டிக்ஸ். நம்ம நீ ஆணா பெண்ணா? ஆண். ஓகேயா? அதுக்கு உண்டானது. இது முடிய போகுது, அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து முக்கியமானது வந்து எமோஷனல் சேஞ்சஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். எமோஷனல் சேஞ்சஸ்னா என்னென்ன நமக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள். மூடு ஸ்விங் வரும்பா. மூடு ஸ்விங் இப்பதான் சொல்லிட்டு இருக்கான், போர் அடிக்குது அது இதுன்னு. இது பேர் மூடு ஸ்விங். திடீர்னு வந்து நல்ல சந்தோஷமா இருக்கும், திடீர்னு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இவன் சொல்ற போர் அடிக்கிறதுங்கிறது வேற. ஆனா இந்த ஹார்மோன்லாம் செக்ரிட் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்விங் வேற. அது இந்த எரெக்ஷனு இதனால ஏற்படக்கூடிய ஸ்விங். திடீர்னு சந்தோஷமா இருக்கும், திடீர்னு கவலையா இருக்கும், திடீர்னு ரொமான்டிக்கா இருக்கும். புரியுதா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஆப்போசிட் செக்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்க. இப்ப ஃபீமேலுக்கும் இதே சேஞ்சஸ் இருக்கும், இப்போ மேலுக்கும் இதே சேஞ்சஸ் இருக்கு, ஆண் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு. அப்போ ஒரு ஃபீமேல், ஒரு பெண் பாலினத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு ரொமான்டிக்கா இந்த லவ் இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து எப்போ ஏற்படுதுன்னா இந்த மாதிரி டைம் தான். இது பேர் தான் மூடு ஸ்விங். அதுக்கு காரணம் யாரு? ஹார்மோன்ஸ். ஓகேயா? அதுக்காக நம்ம பயந்துடக்கூடாது. இது நமக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றம் தானே. மெயினா என்னன்னா வேகம், வெறுப்பு,
இந்த மூடுல என்னென்ன வரும்னு சொல்றேன். கோபம் இது வரும். இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வரும். சோம்பேறித்தனங்கிறது அது இயற்கையா இருக்கிறது, அதை விட அது இந்த ஹார்மோன்னால கிடையாது, அது எல்லா மேக்சிமம் இருக்குது. ஆனா இந்த ஹார்மோன்னால சுறுசுறுப்பு இருக்கும். ஆனா இந்த ஸ்விங்கு மாறி மாறி வர்றது, கோபமா இருக்கும். இப்போ வண்டி ஓட்டினா அப்படி வேகமா வண்டி ஓட்ட தோணும். இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? அதான் விரக்தி. அப்புறம் தாக்குதல்னா எவனையாவது போட்டு அடிக்க தோணும். சண்டை போடுற எண்ணம் வருது இல்ல படத்தை பார்த்துட்டு. அப்ப இந்த ஹார்மோன் நல்லா செக்ரெட் ஆனிச்சுன்னா பயங்கரமா அடிச்சு ஹீரோ அடிக்கிறாருல, அது மாதிரி அவனை அடிக்கலாம்னு தோணும். அப்படிலாம் அதெல்லாம் நடைமுறை சாத்தியமே கிடையாது, பிராக்டிக்கலா கிடையவே. யாரையும் அடிச்சுன்னு வச்சுக்க, உள்ள போய் உட்காந்துக்க வேண்டியதான், அவன் திருப்பி அடிப்பான். அது விஷயம் இல்லை. அததான் சொல்றேன். அப்ப இதெல்லாம் வரும், இந்த எண்ணங்கள்லாம் நம்ம மாத்திக்கணும்னு சொல்ல வர்றேன். ஓகேயா? தெரிஞ்சு வச்சுக்கணும், நமக்குள்ள இந்த சேஞ்சஸ் இருக்குன்னு. அப்ப இதுலயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கவே, மெயினா இப்ப ஸ்கூல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்க, டீச்சர்ஸ் திட்டுறது, டீச்சர்ஸோட கருத்துக்கு முரண்படுறது, பேரண்ட்ஸோட கருத்துக்கு முரண்படுறது. அந்த ஆள் என்ன சொல்றான், அப்பாவை திட்டுறது, அம்மாவை திட்டுறது, அந்த மாதிரி ஒரு இந்த ஹார்மோன் பண்ணக்கூடிய வேலைகள்ல நம்ம பண்றது. அவங்க சொல்றது நல்லது சொல்றது நமக்கு பிடிக்காம போகும். ஓகேயா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து விலகுறது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து விலகுனா, ஒரு ஃப்ரெண்டு இப்ப பிடிச்சிருப்போம், நல்லா பேசிட்டு இருப்போம். இப்ப திடீர்னு இந்த மாதிரி சேஞ்சஸ் வரனால அவனை பிடிக்காம போயிடும். அவன் கருத்து வேற மாதிரி இருக்கும், பிடிக்காம போயிடும். அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படும். ஸ்கூல்ல சின்ன லெவல்ல ஓகே. நான் சொல்றது இந்த மாதிரி ஒரு பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம், பியூபர்ட்டிக்கு ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஒரு பெரிய ஒரு மன வருத்தம் ஏற்படும். இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வரும். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணும். எல்லாரோட கருத்து ஒரே மாதிரி இருக்காது. ஓகேயா? நமக்குள்ள இந்த சேஞ்சஸ் எல்லாம் வர்றதுனால தானே அப்படி இவ்வளவு நாளும் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருப்போம். ஆனா இப்போ கொஞ்சம் கோபம் வரும், வெறுப்பு வரும், டீச்சர் சொல்றது பிடிக்காது. ஒரு 2 சப்ஜெக்ட் கூட படிச்சுட்டு வர சொல்லுவாங்க, இது ஏன் நான் படிக்கணும், எனக்கு தேவையா அப்படின்னு கேள்வி கொடுக்கணும். பேரண்ட்ஸ் ஒரு நல்லது சொல்லுவாங்க, அது பிடிக்காது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். மெயினா ஃபோக்கஸ் இருக்காது. இந்த பாரு, ஃபோக்கஸ். இப்போ நம்ம ஒன்று சொல்லி தராங்கன்னா அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். அதை பண்ணாதான் நீ அந்த சப்ஜெக்டும் புரியும். ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியா இருந்தாலும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஸ்டெப் வரையும் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நீ அத்லட்டா இருக்குன்னு வச்சுக்க, எவ்வளவு வேகமா ஓடுறோம் அப்படிங்கிறது தெரியணும். அப்ப அந்த ஃபோக்கஸ் குறையும். அதை நம்ம அதிகப்படுத்திக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கவே, இன்னொன்னு இருக்கு, ஆக்னின் அப்படின்னா என்னன்னா முகப்பரு. இதெல்லாம் வரும் நிறைய பேருக்கு. பார்த்தீங்கன்னா பருவெல்லாம் வந்துருச்சா? இந்த மாற்றங்கள்லாம் வரும். அது அசிங்கமாலாம் நினைக்கக்கூடாது, பருவம் வந்துருச்சே அப்படின்லாம். அதை நல்லா சுத்தம் பண்ணி சோப்பு போட்டு நல்லா முகத்தெல்லாம் கழுவி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இது ஹார்மோன்னால வரக்கூடிய மாற்றங்கள். நம்ம தான் செல்ஃப் கேர் பண்ணி தான் அதை சரி பண்ணணும். ஓகேயா? அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது, முகம் ஃபுல்லா புள்ளியா இருக்கு, கருப்பா இருக்கு அப்படின்லாம். அது எல்லாமே சரியா போயிடும். ஓகே, இதுவரையும் தெரிஞ்சுச்சா? இது முக்கியமான பாயிண்ட். அடுத்து, இன்ட்ரெஸ்ட் இன் ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மெயினான பாயிண்ட். இன்ட்ரெஸ்ட் இன் ஆப்போசிட் செக்ஸ்னா எதிர்பாலினத்தோட நமக்கு ஒரு ஒரு அட்ராக்ஷன் வரும். இவ்வளவு நாளும் நமக்கு வராது. அப்ப இது மெயின் அந்த ஹார்மோன்னால நமக்கு வரும். இதை எப்படி நம்ம அதான் இது எப்படின்னா, இது பேரு தான் லவ். அந்த இன்ட்ரெஸ்ட் தான் லவ். என்ன சொல்லலாம், என் மாப்பிள்ள அந்த பொண்ணு சூப்பரா இருக்கு, பக்கத்து டேபிள்காரன் சொல்லுவான், கிளாஸ்ல படிக்கிற பொண்ணு அங்க பாரு சூப்பரா இருக்கு மாப்பிள்ள. 5th படிக்கும் போது நமக்கு தெரியல, இந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகுது. அப்ப ஒரு பொண்ணு பார்க்கும் போதே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, நமக்கு ஹார்மோன் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்துது இல்ல, அதனால அது லவ்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? இது எப்படி நம்ம எதிர்பாலினத்தோட நம்ம ஹேண்டில் பண்ணி நம்ம சரி பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பெண்ணோட பழகும் போது அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸை நம்ம பெருசா நோட் பண்ணக்கூடாது. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு உயிரினம், நம்மளோட மாதிரி தான். ஓகேயா? அவங்களுக்கு உண்டான ஹார்மோன் செக்ரிட் ஆகுது, அவங்க பெண்ணா மாறுறாங்க. ஆண்களுக்கு உண்டான ஹார்மோன் செக்ரிட் ஆகுது, அவன் ஆணா மாறுறான். ஓகேயா? அப்ப நம்ம கூட படிக்கிறவங்க, பழகுறவங்க, இவங்களெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்மளோட சக தோழரா எடுத்துக்கணும், ஒரு ஃப்ரெண்டு அவங்க.
அப்ப அப்படி பார்க்கணும். நம்மளோட பார்வையும் கண்ணோட்டமும் அப்படிதான் இருக்கும். இப்ப ஆண்களுக்கு பொதுவா இந்த மாதிரி டயத்துல என்ன நடக்கும்னா, சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புவோம். யார் சொல்றதையும் கேட்க மாட்டோம், சுதந்திரமா இருக்கணும், டஃப்பா இருப்பான். டஃப்னா ஒரு ரஃப்பான மனிதனா மாறுறான், புரியுதா? சுதந்திரம் வேணும். அமைதியா இருப்பான், ஸ்ட்ராங்கா இருப்பான், சென்சிபிளா இருப்பான். சென்சிபிள்னா புரியும், எது கரெக்டு எது தப்புங்கிறது புரியும். இது ஆண்களுக்கு உண்டான பக்குவம். இதே பெண்களுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கு தெரியுமா? ரொம்ப சாஃப்டான கேரக்டர், ஜென்டிலா இருப்பாங்க. பிசிக்கலா இந்த மாதிரி எல்லாம் வந்து மசில் மாசெல்லாம் வளராது, ஒரு அளவு தான். ஒரு ஸ்ட்ராங்கலா பிசிக்கலா இருக்க மாட்டாங்க. ஆனா வந்து ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு ஏற்படும். அவங்க ஹார்மோன் ஃப்ரஜைல்னு சொல்லுவாங்க. ஃப்ரஜைல்னா ஈஸியா வந்து ஒரு விஷயத்த சொன்னா அதை வந்து உடஞ்சு போகக்கூடிய தன்மை வரும் பெண்களுக்கு. ஆண்கள் வந்து தாங்கிக்குவான், எவ்வளவு பெரிய சம்பவத்தை சொன்னாலும் தாங்கிக்குவான். ஆனா பெண்களால தாங்க முடியாது, ரொம்ப சென்சிபிளா இருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீல் பண்ணணும். ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு ஆண் பெண், புரியுது, அவங்க சக நண்பராக தான் நம்ம பார்க்கணும். ஒரு பெண்ணா அந்த நேரத்துல வந்து பெண் உடலியல் மாற்றங்களை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. அவங்க சக நண்பர், நம்ம கூட இருந்தவங்க, நம்ம கூட படிச்சவங்க, நம்மளோட சிஸ்டர், நம்மளோட பேரண்ட். அந்த மாதிரி நம்ம வந்து அதை கவனிக்க கத்துக்கணும். அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஒற்றுமைகளை நம்ம பார்க்க தெரியணும். சிமிலாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு நல்லா படிக்கும், ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில இருக்கும், நம்மளும் வந்து நல்லா படிப்போம். அந்த ஒற்றுமைகளை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பழகணும், சரியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துக்கலாம், அது பேர் லவ் கிடையாது, புரியுதா? கிஃப்ட் கொடுத்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பை மேம்படுத்திக்கலாம், அவங்களோட பழகலாம். அவங்கள்ட்ட வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் நமக்கு இருக்கும், நமக்கிட்ட உள்ள ஸ்ட்ரென்த் நம்ம பகிரலாம். இப்படிதான் நம்ம வந்து இதை பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்டையும் நம்ம சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ராங்கான நண்பர்களை தேர்ந்தெடுக்க கூடாது. ராங்கான நண்பர்களை தேர்ந்தெடுத்தா மாப்பிள்ளை அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு கேட்பான். ஏன்னா அவனுக்கு தெரியாது, யாரும் சொல்லிக் கொடுக்க முடியல, நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறேன், புரியுதா? இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செயல்படுறதுக்காக தான் நான் இப்ப சொல்லித்தரேன். ஓகே, லாஸ்ட் முடிய போகுது, முடிய போகுது. சோசியல் சேஞ்சஸ், சமூக மாற்றங்கள் என்ன? கெட்ட நண்பர்களோட சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த ஹார்மோன் சேஞ்சினால அவன் பல கெட்ட பழக்கங்களுக்கு ஆட்படுவான். அதுல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம அதிலே இழுத்து கொண்டு போயிடுவான். அப்ப அது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம தெரிஞ்சுக்கணும், இது சரியில்லாத நண்பன்னா அந்த இதை கட் பண்ணி விட்டுக்கணும், புரியுதா? இந்த இடத்துலதான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்போர்ட்ஸு, ஸ்விம்மிங்கு, ஓகேயா, இந்த சின்ன இந்த ஸ்பெஷலைஸ்ட் ப்ரோக்ராம், கம்ப்யூட்டர் ஸ்கில்லு, அதெல்லாம் வளர்த்துக்கக்கூடிய டைம் இது. அப்ப இதெல்லாம் வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து அடுத்தது நீங்க ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்துக்கு, அதாவது சொசைட்டிக்கு நல்ல ப்ராடக்டா இருக்க முடியும், ஓகே? அதே மாதிரி பாடி இமேஜ் கன்சர்ன் சொல்லுவாங்க. உடம்புல வந்து இப்போதைக்கு பிசிக்கலா வந்து சினிமா நடிகர் மாதிரி இருக்கணும்லாம் நினைக்க முடியாது. ஹீரோ வந்து தலையை அப்படி சீவிட்டு இப்படி போவான். இப்போ எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால நம்மளும் தலையை அப்படியே சீவிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அவர் போனோடனே காலேஜுக்கு போனா லவ் பண்ணுவாரு. அது வந்து சினிமா. யதார்த்த வாழ்க்கையில அதெல்லாம் அது கிடையவே கிடையாது, பொய் அது. அப்ப நம்ம வந்து ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு கிடைச்ச உடம்பு நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது, நமக்குள்ள மாற்றங்களை நம்ம எப்படி பாசிட்டிவா எடுத்துட்டு போறது, இதை தான் பார்க்கணும். மெயினா லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக்கணும். லீடர்ஷிப்னா தலைமைத்துவம் சொல்லுவாங்க. ஒரு 50 பேர் வழி நடத்துறது எப்படி, ஒரு கிளாஸ்ல நீனா எப்படி ஹெட்டா இருந்து ஒவ்வொருத்தரையும் ஒழுங்குபடுத்துறது எப்படி, அதான் லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. தலைமைத்துவம், அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். டீம் ஒர்க்கு, ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்கல்ல, அந்த டீம் ஒர்க்ல நீ ஈடுபடணும். அப்படி ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்க கூடாது. ப்ராப்ளம் சால்விங்னா, ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க, ஒரு உதாரணத்துக்கு இந்த கதவு திறக்கலைன்னா அதை எப்படி திறக்கிறது, அதுக்கு என்ன ஸ்க்ரூ, அதுக்கு என்ன ஸ்பேனர், அந்த மாதிரி ப்ராப்ளம், இது சாதாரணமா சொல்றேன், இது மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்றதை கத்துக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஸ்போர்ட்ஸ், டிராமா, இதுலலாம் கலந்துக்கக்கூடிய டைம். இது லாங்குவேஜ் கிளாஸஸ் எல்லாம் போகலாம். இப்போ நீங்க போறீங்க, ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் போறீங்கல்ல, அது மாதிரி லாங்குவேஜ் கிளாஸஸ் நல்லாவே கத்துக்கக்கூடிய டைம். இதை கத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து மறக்கவே மறக்காது, லைஃப் லாங். முக்கியமானது செல்ஃப் கேர். செல்ஃப் கேர், ஹைஜீனா நம்ம உடம்பு சுத்தமா வச்சுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. தவறாம குளிக்கணும், ஓகேயா?
அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு டியோடரண்ட் பயன்படுத்தலாம். டியோடரண்ட்ஸ்னா வந்து இப்போ நம்ம இந்த சோப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மெல் வரக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்கு, பேர் என்ன, ஜவ்வாது, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த அந்த ஆம்பிட்ல போட்டுக்கலாம். போடும்போது பாசிட்டிவ் ஸ்மெல் வரும், வேர்வை ஸ்மெல் இல்லாமல், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷேவிங் பண்ணணும். இப்போ இல்லை, நல்லா அந்த தாடியெல்லாம் வளர்ந்துச்சுன்னா டெய்லி வந்து ஷேவ் பண்ணிடணும். ஸ்கூல் படிக்கிற காலத்திலே சொல்கிறேன். ஓரல் ஹைஜீன் முக்கியம். பல்லு விளக்கணும், இல்லைன்னா வாய் நாரும், பக்கத்தில் எவனும் உட்கார முடியாது. ஓகேயா? ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக காலையில் இப்படி சொல்லிட்டு வராமல் பர்ஃபெக்டாக செய்யணும். அது பேர் ஓரல் ஹைஜீன். அப்புறம் டாய்லெட் போனதுக்கப்புறம் சோப் போட்டு கை கழுவணும். இது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து இது வந்து இப்போ நான் எடுத்த இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்கூல் குழந்தைகள் ஒரு வகையாக அவங்களோட வயது பக்குவம் அடைகிறதுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்டிப்பாக சொல்லி கொடுத்தாகணும். இது ஒரு பேரண்ட்டுக்கு கடமை, சமுதாயத்துக்கு கடமை. நம்ம இதை சொல்லி கொடுத்து அவங்கள பாசிட்டிவாக எப்படி கொண்டு போய் இந்த சொசைட்டிக்கு பிரயோஜனமான மனிதர்களை மாற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு கிரியேட் பண்ண இந்த வீடியோ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ்னால். இதே மாதிரி பிரயோஜனமான வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு மெயினாக நீங்கள் என்ன செய்யணுங்கிறத இவங்க சொல்லுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க பெல் ஐகான். நீ சொல்லு. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே.